வணக்கம். எளிய தமிழில் ஹிந்தி இலக்கணம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது பெயர்ச்சொற்களின் அறிவு. சன்னியாசே பேதம். முதல்ல இந்த பெயர்ச்சொற்களின் வகையில தமிழ்ல பார்த்தோம்னா பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சின்னப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர் என 6 வகைப்படும்னு சொல்றாங்க பெயர்ச்சொற்களை. பொருளாதாரமும் பொருள் முதலாறு என்றும் சொல்லுவாங்க. பெயர்ச்சொல் திணை, பால், எண், இடம் இதை குறிக்கும். வேற்றுமையை ஏற்கும், காலத்தை காட்டாது. பெயர்ச்சொல் வேறுபணியா அக்னியான்னு காமிக்கும், ஆண்பலா பெண்பலான்னு தெரியும், ஒருமையா பன்மையான்னு காமிக்கும். ஸோ இதெல்லாம் காமிக்கும். வேற்றுமை உருபை ஏற்கும், முதலாம் வேற்றுமை உருவம், முதலாம் வேற்றுமை உருபு, இரண்டாம் வேற்றுமை உருபு என்கின்ற இந்த மாதிரியான வேற்றுமை உருபுகளை ஏற்கும், ஆனால் காலத்தை காட்டாது. இது தமிழுடைய கிராமர் நோட்ஸ். இப்போ இதை நம்ம ஹிந்தியில பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல பிளான்ஸ் பார்க்கலாம். என்னென்ன டைப் இருக்குது. இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா இதை இந்த 6 பெயர்ச்சொற்கள், தமிழ்ல இருக்கக்கூடிய பெயர்ச்சொற்கள் 6வும் 5 தான் பிரிச்சிருக்காங்க. எது மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இதுல அது மிஸ் ஆகக்கூடியது தமிழ்ல இருக்கக்கூடிய இந்த காலப்பெயர். தமிழ்ல இருக்கக்கூடிய இந்த காலப்பெயர் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல கிடையாது. தனியா ஒரு காலப்பெயர்ங்கிறது தனியா மென்ஷன் பண்ணாம இருக்கு. ஸோ இதை தவிர மீதி இருக்கிறதுனா பொருட்பெயர், இடப்பெயர், திணைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர், இந்த 5 இந்த 5 கேட்டகரிக்குள்ள தனித்தனியா புரிஞ்சிடும். ஸோ இந்த 5 பொருட்பெயரோ, இடப்பெயரோ, உறுப்பு பெயரோ, பண்பு பெயரோ, தொழில் பெயரோ பொதுவான இதாக குறிப்பிட்டோம்னா அது காமன் நவுன். ஜென்ரலா சொன்னோம்னா அது காமன் நவுன். குறிப்பிட்ட ஒரு பொருளுடைய பெயர், குறிப்பிட்ட இடத்தோட பெயர், குறிப்பிட்ட ஒரு காலத்தினுடைய பெயர், குறிப்பிட்ட ஒரு உறுப்பின் பெயர், பண்பு, தொழில் என குறிப்பிட்ட ஒன்றை சொன்னோம்னா அது ப்ராப்பர் நவுன். இதெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சுன்னா அது கான்கிரீட் நவுன் எனக்கூடிய மெட்டீரியல் நவுன்ஸ் ஆகும். இதே பார்க்க முடியாம இந்த பெயர்ச்சொற்கள்ல பொருள், இடம், உறுப்பு, தொழில், பண்பு இதில பார்க்க முடியாம இருந்துச்சுன்னா அது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இது எல்லாத்தையுமே சேர்ந்து ஒரு குரூப்பா, ஒரு குழுவா சொன்னோம்னா, இந்த ஒரு தொழில் சார்ந்த தொழில் குழுக்களை சொன்னோம்னாலும், குணத்தினுடைய குழுவா கூட்டமாக சொன்னோம்னாலும், அல்லது பொருட்களை கூட்டமா ஒரு குழுவா சேர்த்து சொன்னோம்னா அது கலெக்டிவ் நவுன்ஸ் அப்படின்னு வகைப்படுத்திக்கலாம்னு இங்கிலீஷோட கிராமர் சொல்லுது. ஸோ இப்போ ஹிந்தி கிராமர்ல பார்ப்போம். ஹிந்தி கிராமர் இதேதான் व्यक्तिवाचक संज्ञा, ப்ராப்பர் நவுன்ஸ். ஸோ இந்த ப்ராப்பர் நவுன் அப்படிங்கிறது இந்த 6 தான். இந்த 6 தமிழ்ல பார்க்கக்கூடிய இந்த 6னுடைய குறிப்பிட்ட ஒரு பொருள், குறிப்பிட்ட பொருள், இடம், குறிப்பிட்ட பொருள், இடம், காலம், திணை, உறுப்பு, தொழில், பண்பு இதெல்லாம் சொல்லிட்டு ப்ராப்பர் நவுன்ஸ் व्यक्तिवाचक संज्ञा அப்படின்னு சொல்றோம். ஒரு குறிப்பிட்ட பொருள், குறிப்பிட்ட ஒரு பொருளை சொன்னோம்னா என்னது संज्ञावाचक. संज्ञावाचक உதாரணமாக ராம், தில்லி, ராஜ்மஹல். ராஜ்மஹல் ஒரு இடத்தோட பெயர், ராஜ்மஹல். தில்லி ஒரு இடத்தோட பெயர், ராம் ஒரு நபருடைய பெயர். ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு பொருள், இடம், காலம், பங்குனி, மார்கழி, மார்ச், ஏப்ரல், குறிப்பிட்ட ஒரு மாதத்தோட பெயர், ஒரு காலத்தோட பெயர், பருவ காலங்களாகட்டும், ஒரு மாதத்தோட பெயர், இதெல்லாம் சொல்றது எல்லாமே व्यक्तिवाचक संज्ञा. அடுத்தது जातिवाचक संज्ञा, कॉमन नाउन, एक वर्ग या समूह के सदस्यों के लिए सामान्य नाम वाले शब्द को जातिवाचक संज्ञा कहते हैं. एक वर्ग में ஒரு குழு, கிளாஸ், ஒரு கிளாஸ் அல்லது ஒரு கூட்டம். உறுப்பினர்கள். ஒரு கூட்டம் அல்லது ஒரு குழுவினுடைய உறுப்பினர்கள் பெயர், உறுப்பினர்கள் பெயரை என்னன்னு சொல்றோம், காமன் நவுன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய பெயர்.
பார்த்தோம்னா லடுக்கா, பிக்காப்பு, பேர் நம்ம என்ன சொல்றாங்க, ஒரு குழுவில் உறுப்பினர்களோட பெயர்கள். ஸோ இதுல இப்போ பார்த்தோம்னா இங்க வெற்றி வச்சுக்கோங்க. மேங்கோ அப்படிங்கிறது மேங்கோ ஆம் ஆம்ங்கிறது என்ன இது அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு பழத்தினுடைய குறிப்பிட்ட ஒரு பழத்தினுடைய பெயர். ஸோ குறிப்பிட்ட ஒரு பழத்தினுடைய பெயர் அப்படிங்கிறதுனால நம்ம இதை வந்து ப்ராப்பர் சொல்ல முடியுமானா இந்த இங்கிலீஷோட கிராமர்ல அப்படின்னு சொல்ல முடியாது. இது என்னது பழம் அப்படிங்கிற ஒரு ஒரு பழம் பழம் அப்படிங்கிற ஒரு குடும்பத்தினுடைய ஒரு ஒன் ஆஃப் த நேம் ஒரு மெம்பர் ஒரு மெம்பர் தான் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டம் ஒரு ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு பேர் தான் மேங்கோ. ஸோ இது என்னவா இருக்குன்னா ஹிந்தியில காமன் நவுன்ஸ்ல தான் வருது. பல் ஃபுட் பல். ஸோ நேம் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் நேம் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் நேம் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் நேம் ஆஃப் த ட்ரீஸ் எல்லாமே என்னது காமன் நவுன்ல தான் வரும் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதி வச்சுக்கோங்க ஹிந்தி கிராமருடைய இது. என்ன சொல்றாங்க, ஒரு குழு அல்லது ஒரு கூட்டத்தினுடைய உறுப்பினர்களுடைய பெயர்கள் தனிமது காமன் நவுன்ஸ். ஸோ இது என்னது மேங்கோங்கிறது மேங்கோ ஆம்ங்கிறது இந்த ஃப்ரூட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்டோட நேம். ஸோ ஒரு ஃப்ரூட்டோட நேம்ங்கிறதுனால அது என்னவா இருக்கும் ஜாதியாக வச்சுக்கோங்க. ஸோ இதோட ப்ராப்பர் நவுன் என்னவா இருக்கும், எதை ப்ராப்பர் நவுன் சொல்லலாம் மேங்கோவை எதை ப்ராப்பர் நவுன் சொல்லலாம்னா வெரைட்டி நேம் ஆஃப் த வெரைட்டி மேங்கோ வெரைட்டிஸ் எல்லாமே சொல்லலாம். மேங்கோ வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா, தமிழில் கிளிமூக்கும்பாங்க, பெங்களூர் மேங்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அல்போன்சா. ஸோ இதெல்லாமே தான் என்னது ப்ராப்பர் நவுன் அப்படிங்கிறதெல்லாம் வரும். ஏன்னா இதுதான் நமக்கு ஒரு தனியான குறிப்பிட்ட மாம்பழத்தினுடைய பேரை சொல்லுது, வெரைட்டியோட பேரை சொல்லுது. இப்போ மாங்காங்கிறது என்னது ஒரு உறுப்பினரோட பெயர், அந்த ஃப்ரூட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்டோட நேம் தான் மேங்கோ. ஸோ மேங்கோங்கிறது சில இதில் வரும் ஃப்ரூட்ஸ் நேம் ஃப்ளார்ஸ் நேம்ஸ் எல்லாமே என்னது காமன் நவுன்ஸ். ஸோ மேங்கோங்கிறது காமன் நவுன்ஸ். समूह वाचक एक समूह या वर्ग के सदस्यों को सामूहिक रूप में से तो ஒரு குரூப் ஒரு கூட்டம் அல்லது ஒரு ஒரு குழு குழு உறுப்பினர்களின் பொது பெயர் குழு உறுப்பினர்களின் பொது பெயர் பொது பெயர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குழு அப்படின்னா கமிட்டின்னு சொல்லுவாங்க, கமிட்டியை நம்ம குழுன்னு சொல்லுவோம், கமிட்டி எக்ஸாம்பிள். ஸோ இந்த கமிட்டியில் யார் இருப்பாங்க, பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் மெம்பர்ஸு. ஸோ இவங்களாம் இருப்பாங்க. இப்போ பிரசிடென்ட் அப்படிங்கிறவங்க யாராக இருப்பாங்க, ஜாதி வச்சுக்கோங்க, பிரசிடென்ட்ன்றோட ஜாதி வச்சுக்கோங்க. ஏன்னா அது அந்த குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினரோட இந்த குழுவோட உறுப்பினர்கள் எல்லாத்தையும் சேர்த்து என்னன்னு சொல்லுவோம், பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் செக்ரட்டரி ஜாயின்ட் செக்ரட்டரி ட்ரெஷரர் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து என்னன்னு சொல்லுவோம் கமிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கமிட்டிங்கிறது என்னது சமூகத்தை தனியாக. ஸோ ஒரு குரூப்பு ஒரு குழு அல்லது குரூப்பு உறுப்பினர்களோட பொது பெயர் உறுப்பினர்கள்லாம் சேர்த்து ஒரு பேராக சொன்னோம் என்ன சொல்லுவோம் ஜாதியத்தை சமூகத்தை தனியாக. நெக்ஸ்ட் திரவியவாச்ச சமயம் மெட்டீரியல் நவுன்ஸ். தனிமம் அல்லது திரவம் இது வந்து என்ன சொல்லுவோம் மெட்டீரியல் நவுன்ஸ். ஹிந்தியினுடைய மெட்டீரியல் நவுன்ஸ்ல இதுதான் வரும். ஹிந்தியினுடைய மெட்டீரியல் நவுன்ஸ்ல எது வரும், ஒரு திரவம் அல்லது கனிமத்தினுடைய பெயர்கள் எல்லாமே என்ன சொல்லுவோம் மெட்டீரியல் நவுன்ஸ். சொன்னோமா சோனா தங்கம், வாயு வாட்டர், வீடு மில்க், இரும்பு வெள்ளி பித்தளை தாமிரம் இந்த மாதிரி பீத்தல் தாமிரம். ஸோ இதெல்லாம் என்னது திரவியவாச்ச மெட்டீரியல் தனிமம் அல்லது திரவத்துடைய பெயர்கள். பாவவாச்ச சமயம் நம்ம தமிழ்ல பார்த்தோம்னா ஆரம்பம் இடம் பொருள் காலம் குணம் தொழில் எல்லாமே இந்த ஆடையுமே உணர்வுகள். இந்த ஆடை பற்றி உணர்வுகள் சொன்னோம்னா அது உணர்வுகள்.
உணர்வு, சூழல், சூழல், இந்த ஆடை பற்றிய உணர்வு அல்லது இந்த சூழல்களை பற்றி சொன்னோம்னா என்னது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். பாகுவச்சக் சன்மை. ஹாப்பி ஒரு உணர்வு, புகாயி பேட் சூழல், சௌந்தரிய அழகு ஒரு எண்ணம், அழகுங்கிறது சரியான எண்ணம். இதையெல்லாம் நம்ம சொல்லணும்னா இது என்னது பாகுவச்சக் சன்மை. ஸோ இதில் பாகுவச்சக் டைமை கூட சொல்லணும்னா டைமை பாகுவச்சக்ல சொன்னோம்னா எப்படி இருக்குன்னா காலம், அது ஒரு சூழல், அது காலை நேரத்து சூழல், சூரிய உதித்ததுலேருந்து இருக்கக்கூடிய ஒரு 3-4 மணி நேரத்தோட சூழலை நான் சொல்லுவேன் மார்னிங்னு சொல்லுவேன். ஸோ இந்த கால் இந்த டைமிங் சுபகு சவேரை சாந்து ராத்திரி எல்லாமே வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ்ல தான் ஒரு ஹிந்தி டைம். இதோடைய கான்செப்ட்ல பார்த்தோம்னா இது வரக்கூடிய இது என்ன கேட்டகரியில் வரும், பாகுவச்சக்ல தான் வரும். காலத்தை பற்றி சொன்னோம்னா காலை மாலை மார்னிங் ஈவினிங் எல்லாமே என்னது பாகுவச்சக் சன்மை. சுபகு சாம் ராத் दोपहर இதெல்லாமே வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ்ல தான் வரும். சரி, இப்போ கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போம்.